ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி. ஸோ சாயந்தரம் 4:30 பார்த்திங்கன்னா ராம்நகரில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வந்து எரிஞ்சு டோட்டலாக புகை வந்து 3rd 4th ஃப்ளோர் வரைக்கும் வந்து பற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 7 ஆகுது. பட் இன்னுமே அந்த இடத்துல வந்து ஃபயர்லேயே தான் இருக்குங்களாமா. ஸோ ஒரு 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகி ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா 2 ஃபயர் சர்வீஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கலெக்டரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ போலீஸ் சைட்லேருந்து டோட்டலாக வந்து டிராஃபிக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஸோ எல்லாத்தையும் வந்து ரூட்டெல்லாம் மாற்றி இந்த வழியில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபயர் ஆகிற டைமில் மேக்ஸிமம் ஃபயர் சர்வீஸ் வராங்க போலீஸ் இப்படி சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சைடு போகாது அப்படிங்கும்போது தான் நிறைய பேர் வந்து அவங்க ரூட்லேயே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ஃபயர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா உள்ளேயும் போக முடியாமல் வெளியே வர முடியாமல் ஃபுல் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு 4th ஃப்ளோரு. இங்கே ரொம்பவே ஃபயர் ஆகி பிளாக் ஸ்மோக்கில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்னு அந்த ஏரியாவில் இருக்கவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க, அந்த கடையில் இருக்கிறவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து யாருக்கும் எந்த ஒரு தப்பான இதுவும் நடக்கலைன்னு எனக்கு தெரியுது இப்போ வரைக்கும். ஸோ நாளைக்கு காலையில் தான் தெரியும். ஏன்னா இப்போது ஃபயர் சர்வீஸ் வந்து எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு நிலவரம் வருது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் தான் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஏரியா ஃபுல்லாக பிளாக்ல இருக்குது இப்போதைக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கவங்களாம் சேஃபாக இருக்கணும். அது போக லோக்கலில் இருக்க ஆஃபீஸ் கடை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் போலீஸ் சைட்லேருந்து